ஐயா துணை அகில ஜோதி ஆன்மீக சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சென்ற பதிவினுடைய தொடர்ச்சியை இப்போது அறிவோம். உனக்கு விதிக்கப்பட்ட வாழ்நாளை நீ முழுமையாக பயன்படுத்தி நீதி நெறியோடு ஆட்சி புரியாமல் கொடுங்கோல் ஆட்சி புரிந்தால் உனது நாடும் நீயும் குறுகிய காலத்தில் அழிந்து போகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் என்று அறிவுரை கூறிய இறைவன் நாராயணரை பார்த்து, என் நிலைத்தை விட்டு வேறு எங்காலும் போடா என்று இகழ்ந்து பேசினான் கலியரசன். அதாவது கடினமாக உழைத்து அதனால் கிடைக்கும் செல்வத்திற்கு மகிமை இருக்குமே தவிர தானாக கிடைத்த செல்வத்திற்கு மதிப்பு இல்லை. அதுபோல இரவும் பகலுமாக பல்லாண்டு காலம் கடும் தவம் இருந்தும் இறைவனை காண முடியாதவர்கள் கோடான கோடி பேர் ஏங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். இந்நிலையில் தன் இருப்பிடம் தேடி இறைவன் நாராயணர் வலிய வந்ததினால் அவருக்கு இந்த இகழ்ச்சி ஏற்பட்டது. இதனால் கலிநீச மன்னன் தன்னுடைய அழிவை தானே தேடிக்கொண்டான். தன்னை இகழ்ந்து பேசிய கலிநீச மன்னனை பார்த்து இறைவன் நாராயணர் கூறுவார், போரேன் உன்னுடைய புறத்தை விட்டு செந்தூரில் வாரேன் நான் உன்னை வதைக்க ஒரு கோலம் கொண்டு. உன்னுடைய அனந்தபுரத்தை விட்டு இப்போது நான் திருச்செந்தூர் போகின்றேன். உன்னை வதைப்பதற்காக ஒரு கோலம் கொண்டு மீண்டும் இதே அனந்தபுரத்திற்கு நான் வருவேன். அப்படி திரும்பவும் இங்கே நான் வருகின்ற வருகையானது உனக்கு மரணத்தை ஏற்படுத்தும். எளிய சாணார்களுக்காக பரிந்து பேசும் இவனும் ஒரு சாணான்தான் என்ற எண்ணம் வைத்து என்னையும் நலிபேசி நகைத்தாயே மானிசா. வலியவன் எளியவன் என்கின்ற பாகுபாடு இல்லாமல் எவருக்கும் நன்மைகள் செய்து அத்தகைய நன்மையான செய்திகளை எல்லாம் விபரமாக எந்த ஒரு ஒளிவு மறைவும் இல்லாமல் உனக்கும் உலக மக்களுக்கும் அறியும்படியாக உபதேசித்து அருளியும் நீ அறிந்து கொள்ளும் விதத்தில் தர்ம நெறிகளையெல்லாம் நாட்டிலே நிகழ்த்தி காட்டியும் பேய் வரித்தனமான சாதி வரியை அழித்து இப்பூவுலகம் முழுவதையும் சான்றோர்களாகிய நாடாழ்வாருக்கு நான் பட்டம் சூட்டி வைப்பேன், இது உறுதி. மேலும் ஒரு புத்தியாகி உள்ளன்னை கொண்டோர்க்கு ஒரு புத்தீந்து பூலோகம் வாழ வைப்பேன். அறிந்து பல சாதி முதல் அன்பொன்றுக்கு உள்ளானால் பிரிந்து மிக வாழாமல் பெரியோராய் வாழ்ந்திருப்பார். அதாவது ஒரு புத்தி என்பது நம்மை படைத்த கடவுளும் நமது வாழ்க்கையை வழிநடத்தி செல்பவரும் நம்முடைய துன்பத்திலிருந்து நம்மை காப்பாற்றுபவரும் நம்மையும் நமது பிற்கிளை வழிகளையும் காப்பாற்றி அருள் புரிபவரும் நமது மரண காலத்தில் நமது ஆன்மா நரகத்திற்கு செல்லாமல் இறைவனை சென்று சேர்வதற்கு வழிவகுத்தவரும் பரம்பொருளாகிய இறைவன் நாராயணன் ஒருவரே. அவர்தான் கொல்லம் ஆண்டு 1008 மாசி மாதம் 20ஆம் தேதி வெள்ளிக்கிழமை ஐயா வைகுண்டராக திரு அவதாரம் செய்து வந்தார் என்கின்ற உண்மையை உணர்ந்து அவரை மட்டுமே நமது குல தெய்வமாக வழிபட்டு பலனடைவோம் என்கின்ற உறுதியான ஒரே சிந்தனையுடன் வழிபடுவதுதான் ஒரு புத்தி என்பது. அப்படி ஒரு புத்தியோடு எவனொருவன் தன் உள்ளத்தில் என்னை பதிய வைத்திருக்கின்றானோ அவனுக்கு இந்த உலகத்தில் எல்லா விதமான நன்மைகளோடும் கூடிய சிறப்பான வாழ்க்கையை அருளுவேன் என்பதுதான் மேற்கண்ட வாசகத்தின் பொருளாகும். அப்படி
எல்லா விதமான நன்மைகளோடும் கூடிய சிறப்பான வாழ்க்கையை அருளுவதற்கு நான் பூ உலகம் வருவேன் என்கின்ற செய்தியை நான் வருவதற்கு முன்கூட்டியே நிருபமாக, அதாவது திருவாசகமாக எழுதி அனைத்து ஜீவராசிகளும், மரங்கள், மலைகள், புல்பூண்டுகள், வாயுதேவன், வருணதேவன், மனிதர்கள் அனைவருக்கும் அறிவித்துவிட்டு, இப்போது நீ தாழ்ந்த குலம் என்று ஒதுக்கி வைத்து சித்திரவதை செய்கின்றாயே, அதே சாணார் குலத்தில் தருணம் வரும்போது வருவேன். என்னுடைய வருகையை அறிந்து எந்த ஒரு மனிதனும் சாதி மத வேறுபாட்டை களைந்து இறைவன் என்கின்ற உணர்வோடு என்னிடம் அன்பு கொண்டு யார் வருகின்றார்களோ அவர்கள் எந்த சூழ்நிலையிலும் என்னை விட்டு பிரியாமல் என்னோடு சேர்ந்திருந்து பெருமையோடு வாழ்வார்கள் என்று கணினீசம்மனுக்கு எடுத்துரைத்த பின்பு இறைவன் நாராயணர் திருவனந்தபுரம் விட்டு திருச்செந்தூர் எழுந்தருளினார். இதனுடைய தொடர்ச்சியை நாம் அடுத்த பதிவிலே அறிவோம். ஐயா துணை.